சரி, இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்விதான். இப்ப எல்லாருமே இறை வழிபாட நோக்கி போயிட்டு இருக்காங்க. எந்த அக்ஷய லக்கணம் நடந்தா இறை வழிபாட்டுல அதிகமான ஈடுபாடு காமிப்பாங்க? முதல்ல வந்து இறை வழிபாடுங்கிறது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தெய்வங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபாடு முறைகள் இருக்குது. அது வந்து உதாரணமாக நம்ம இறை வழிபாடுன்னு பொதுவாக சொல்கிறது வேற, இல்லை நான் சித்தர்களை மட்டுமே கும்பிடுறது. இந்த சித்தர்களை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு அச்சய லக்கணம் அப்படின்னா மேஷ லக்கணமும் கடக லக்கணமும். இது ரெண்டு பேருமே சித்தர்களை வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது நீங்கள் அது 18 சித்தர்கள் பிடிச்சாலும் சரி, இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம், நீங்கள் ஒரு குருமாராக இருக்கலாம். இப்போ எனக்கு ரமண மகர்ஷியை பிடிச்சிருக்கும், எனக்கு நீம்கரோலி பாபா பிடிச்சிருக்கும், எனக்கு நீம்கரோலி பாபா என்னுடைய ஆத்மான குருவாக இருக்காருன்னு வச்சுங்களேன். எனக்கு கடகலக்கணம் போய் நீம்கரோலி பாபா நான் பிடிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், அவ்வளோ அழகாக எனக்கு வழிகாட்டும். இந்தமாரி இறை வழிபாட்டில் வந்து மேஷமும் கடகமும் ஒரு ஒரு ஆத்மார்த்தம்னு சித்தர்களோட வழிபாடு நல்லாவே இருக்கும். பொதுவாகவே எல்லாரும் 12 லக்கணத்தும் வழிபாடுங்கிறது நல்லா இருக்குமா இருக்கும். உதாரணத்திற்கு வந்து ரிஷப லக்கணத்திற்கு சிவ வழிபாடு ரொம்ப இறை வழிபாடு ரொம்ப பயபக்தியாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த மிதுன லக்கணத்துக்கு வந்து இப்போ நான் இப்போ உதாரணமாக வட தமிழ்நாட்டில் இருக்கேன். தென் தமிழ் பகுதிகளில் இப்போ தாமிரபரணியோ, இப்போ நாகர்கோவிலோ, கன்னியாகுமரியோ, இல்லை ராமேஸ்வரமோ, ராமநாதபுரமோ, மதுரை சம்மந்தப்பட்ட ஊரில் போய் வழிபாடு பண்ணோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதேமாதிரி கடக லக்கணக்காரர்கள் எந்த ஊரில் சித்தர்களோட ஜீவ சமாத வழிபாட்டால் நல்லாயிருக்கும். சிம்ம லக்கணக்காரர்கள் காவல் தெய்வங்களை, இப்போ நான் வந்து முருகனை நான் பிடிச்சிருந்தேன், முருகன் வந்து எனக்கு இஷ்ட தெய்வம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த சிம்மலக்கணர்கள் நீங்கள் அரசாட்சி பண்ணக்கூடியவர்கள். எப்படி உலகத்தை கூட அரசாட்சி பண்ண முடியும், அவ்வளோ பெரிய வலிமையான வந்து சிம்மலக்கணம். அது முருகனை பற்றி இருக்கணும், அப்படியே பட்டுட்டு அவர் சரணாகதி அடைஞ்சிருக்கும். அப்படி அடுத்தது இந்த கன்னி லக்கணக்காரர்கள், இது வந்து என்னென்னா பெருமாள் அப்படியே பலமாக பிடிச்சிக்கிட்டு அவங்களோட வழிபாடு நல்லாவே இருக்கும்.